பழங்காலத்தில் உஜ்ஜயினி என்ற நாட்டில் வீரமும் நீதியும் புத்தியும் கொண்ட ராஜா ஒருவர் வாழ்ந்தார். அவர்தான் விக்ரமாதித்தன். அவர் எப்போதும் உண்மை மற்றும் நியாயத்திற்காக போராடியவர். ஒரு நாள் ஒரு மர்ம மந்திரவாதி அவரது அரண்மனைக்கு வந்தான். அவன் சொன்னான், மகாராஜா, ஒரு யாகம் செய்ய வேண்டும். அதற்காக ஒரு சிறப்பு வேதாளம் கொண்டு வாருங்கள் என்றான். அவன் சொன்ன இடம் ஒரு பயங்கரமான சுடுகாடு. அங்கிருந்தது தலை கீழாக தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு வேதாளம். இரவு நேரம், காற்று வீசும் இருள். ஆனால் விக்ரமாதித்தன் தயங்கவில்லை. அவர் தைரியமாக அந்த வேதாளத்தை தோளில் தூக்கி கொண்டார். அந்த நேரம் வேதாளம் சிரித்தான். மகாராஜா, நான் உனக்கு ஒரு கதையை சொல்வேன். நீ பதில் சொன்னால் நான் பறந்து போவேன். மௌனமாக இருந்தால் உன் தலை வெடிக்கும் என்றது வேதாளம். அவ்விதம் தொடங்கியது விக்ரமாதித்தனின் சோதனை. ஒவ்வொரு முறையும் புதிய கதை, புதிய புதிர். விடை கிடைத்தும் பறந்து சென்றது வேதாளம். ராஜா மனம் தளரவில்லை. அவர் மீண்டும் சுடுகாட்டுக்கு சென்று வேதாளனை பிடிப்பார். ஏனெனில் உண்மை, புத்தி, நியாயம் அவனது வாழ்நாள் நோக்கம்.